Hi all, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ இதில் நான் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கலாம், ஆர்எல்ஸ் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எதனா சொல்லாமல் இருந்தேன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் நிறைய பேர் வந்து கமெண்ட் ஸ்க்ரால் பண்ணுறவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஓகே, நான் வந்து லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோன்ட் ஸ்கிப் யுவர் டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்காரணத்துக்கு கொண்டும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் எனக்கு இது வரைக்கும் வந்து அட்வைஸ் பண்ணவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, டேப்லெட் மட்டும் வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் வந்து ஸ்கிப் பண்ணிடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் வந்து நம்மளுக்கு ஃபாலிக் ஆசிட் கொடுப்பாங்க. அண்ட் செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து நம்மளுக்கு கால்சியம் அண்ட் அயன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மறந்துருப்பீங்க அப்படின்னு நினச்சா கூட வந்து உங்களுக்கு எங்கே வச்சா ஞாபகம் இருக்குமோ அந்த மாதிரி இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து எக்ஸசைஸ் வந்து எனக்கு நான் ஃபாலோ பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எங்கன்னா வந்துட்டு போய் வாக் பண்ணுறேன், லைக் இப்போ ஒரு மால் போகிறேன், ஆர்எல்ஸ் இப்போ எதனா ஒரு ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் அதெல்லாம் கூட வந்து எக்ஸசைஸாக கன்சிடர் பண்ணிப்பேன். ஒன்றுமே பண்ணாமல் ஐடியலாக இருந்தால் மட்டுமே நான் வந்து போய் வாக்கிங் பண்ணுவேன். இல்லைன்னா நான் அன்னைக்கு பர்டிகுலராக வந்து ஏதோ கொஞ்சம் வாக் பண்ணியிருக்கேன், ஏதோ எங்கேக்கும் அங்கேக்கும் மூவ் பண்ணியிருக்கேன், குக் பண்ணியிருக்கேன், ஆர்எல்ஸ் ஒரு டெம்பிள் போயிருக்கேன் அப்படின்லாம் இருந்தால் கூட ஐ கன்சிடர் தட் ஆஸ் வாக்கிங். ஓகே, எனக்கு வந்து இப்போதைக்கு வாக்கிங் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டாக்டர். சில பேருக்கு வந்து 7th மந்த்லேயே வந்து ஸ்குவாட்ச் பண்ண சொல்லுவாங்க, எல்லாமே பண்ண சொல்லுவாங்க. எனக்கு வந்து இப்போ 27th வீக். ஸோ எனக்கு இப்போ வரைக்குமே வந்து வாக்கிங் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஸ்பெசிஃபிக்காலாம் வாக்கிங் பண்ண வேணாம். இப்போ நீங்கள் வேறு எதனா ஒரு ஒர்க்கே வந்து வாக்கிங்கில் இன்க்ளூட் ஆச்சுன்னா யூ கேன் ஸ்கிப் யுவர் வாக்கிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சில ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். என்ன மாதிரி ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரவுட்ஸு, அதுக்கப்புறம் குக் பண்ணாத ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, லைக் இந்த சூஷி அந்த மாதிரி ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் இந்த அஜினோமோட்டோலாம் போட்ட ஃபுட்டு, அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்ப்ரவுட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் வந்து பாயில் பண்ணி குக் பண்ணி எதனா வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ராவாக எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் அனதர் திங். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கணும். லைக் வந்துட்டு இந்த மைக்ரோ பிளேடிங் பண்ணுறது, லிப் ஃபில்லிங் பண்ணுறது, இல்லைன்னா இந்த ஸ்கின்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, நம்ம ஃபேஷியல் பண்ணுறோம்ல, ஃபேஷியல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மசாஜ் பண்ணுவாங்க. ஸோ அது கூட வந்து ப்ரெக்னன்சி எப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஃபேஷியல் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட பியூட்டிஷியனே சொன்னாங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் என் டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, தட் இஸ் நாட் அட்வைசபிள் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நிறைய பேர் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா பெடிக்யூர். எனக்கு வந்து இப்போ நான் ரொம்ப மூச்சு வாங்குது கொஞ்ச நேரம் பேசினா. ஓகே, ப்ளீஸ் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் பெடிக்யூர் பண்ணும்போது நம்ம எல்லாருமே பண்ணுற ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த மசாஜ்க்காக தான் பண்ணுவோம். ஓகேவா, அந்த மசாஜ் வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாதான். அண்ட் ஆல்சோ நீங்கள் மெனிக்யூர் பண்ணாலுமே மசாஜ் பண்ணக்கூடாது. அண்ட் ஹேர் ஸ்பா பண்ணாலுமே நீங்கள் வந்து ஹெட் மசாஜ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆர் ஆல் தி திங். அண்ட் ஆல்சோ வந்து நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து நிறைய கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கெமிக்கல் பீலிங் அண்ட் நிறைய அந்த கெமிக்கல் ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹாரர் மூவிஸ் ஆர் ரொம்ப நெகட்டிவ் எண்டிங் மூவி அதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்காம ஒரு ஃபீல் குட் மூவி ஆர்எல்ஸ் வந்து சாங்ஸ் கேட்குறது, ஆர்எல்ஸ் வந்து எதுனா ஒரு நார்மலாக ஒரு சிட்சாட் வீடியோ பார்க்குறது, அந்த மாதிரி எது வந்து பார்த்தா உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குமோ அந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து நிறைய பேர் நிறைய டெலிவரி ஸ்டோரி சொல்லுவாங்க. எனக்கு குழந்தை இப்படி பிறந்துச்சு, அப்படி பிறந்துச்சு, இது கிரிட்டிக்கலாக இருந்துச்சு, அது கிரிட்டிக்கலாக இருந்துச்சு.
பாசிட்டிவ்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் நாட் டு ஹியர் தோஸ் ஸ்டோரிஸ். ஓகே, டெலிவரி ஸ்டோரியே கேட்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது, அண்ட் உங்களுக்கு நடக்கிறது அவங்களுக்கு நடந்திருக்குமான்னு தெரியாது. ஸோ பெட்டர் அதை கேட்டால் நம்மளுக்கு வந்து அந்த டைமில் இன்னும் எக்ஸ்ட்ரா பயமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு டெலிவரி ஸ்டோரியை கேட்காதீங்க. இட் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் ஸ்டோரி, பட் கேட்காதீங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு 9th month அப்போல்லாம் நிறைய இமேஜினேஷன் வந்துடும். ஆக்சுவலி 3rd trimester நிறைய இமேஜினேஷன் வந்துடும்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம இன்னும் கேட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நிறைய அது மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் யாரோட டெலிவரி ஸ்டோரியும் கேட்காதீங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய வெயிட்லாம் தூக்காதீங்க. லைக் அதுக்காக வெயிட்டே தூக்காமல் இருக்குன்னு நான் சொல்ல, உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் டாக்டர் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வந்து நார்மல் வெயிட், இதெல்லாம் லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் எக்ஸசிவ் வெயிட் இருக்குது அதெல்லாம் தூக்காதீங்க. அதெல்லாம் தூக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளசண்டா வந்து ரொம்ப லோவாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து இந்த விஷ பரீட்சையெல்லாம் எடுக்காமல் நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு 3-4 monthsக்கு வந்து வெயிட் தூக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு, இந்த பைக் ட்ராவல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பைக் ட்ராவல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரெக்னென்சி டைமில். அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதெல்லாம் வந்து பண்ணால் அந்த பைக் வந்து ரொம்ப நார்மல் கிடையாதுல்ல, நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணி உட்காருவோம், அண்ட் அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய தெரியும், பேக் பெயின் இருக்கும், அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். பக்கத்தில் போனாலே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ரொம்ப பக்கம் தான் போகிறீங்க அப்படின்னா யூ ஆர் கம்ஃபர்டபுள், யூ கேன் டூ இட். பட் ஆனால் இந்த லாங் ட்ராவல், ரொம்ப கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பைக் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். நீங்கள் பஸ்ஸில் போனால் கூட பரவாயில்ல, பஸ் ட்ரெயின் அதெல்லாம் கூட பரவாயில்ல. பட் ஆனால் பைக் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த ஸ்ட்ராங்கான ரூம் ஃப்ரெஷ்னர், பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதுலலாம் கூட வந்து நமக்கு நிறைய அந்த கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த அலர்ஜிஸ் இருக்கும், ஆல்வேஸ் வந்து அது இன்ஹேல் பண்ணுறதே வந்து குட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால அந்த நல்லது இல்லாத விஷயத்தினால நீங்கள் வந்து அதெல்லாம் கூட வந்து ரொம்ப மைல்டாக, ரொம்ப தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் சாம்பிராணி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அது கூட நிறைய பேருக்கு ஒத்துக்காது. பட் நீங்கள் வந்து ரொம்ப ஜென்டிலாக, மைல்டாக, சாஃப்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக படுத்து தூங்குறது. ஓகே, ஆக்சுவலி நான் வந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் நான் அப்படி தான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். பட் மோஸ்ட்லி நான் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து ஹெவி சைனஸ் இருக்கிறதுனால எனக்கு இந்த சைட் படுத்தாலும் சரி, இந்த சைட் படுத்தாலும் சரி, இந்த நோஸ் பிளாக் ஆகிடும், அது இந்த நோஸ் பிளாக் ஆகிடும். அதனால எனக்கு வேறு வழி இல்லாததுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் படுத்து தூங்க வேண்டியதாக இருக்குது. பட் தட் இஸ் நாட் அட்வைசபிள். நீங்கள் எப்படின்னா ஒன்றத்தை சரி பண்ணி நீங்கள் இந்த சைடோ அது இந்த சைடோ கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி படுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் அந்த ப்ரெக்னன்சி பில்லோ இருக்கும்ல, அது வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம பெஸ்ட். பிகாஸ் நான் வந்து இப்படி சைடில் படுத்துட்டு இருக்கும்போது எனக்கே தெரியாமல் நான் மறந்து போய் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவேன். ஆனால் நீங்கள் ப்ரெக்னன்சி பில்லோக்குள்ளே படுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நீங்களே நினச்சா கூட இப்படி திரும்ப முடியாது. ஏன்னா பின்னாடி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து உங்களை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிச்சுன்னா உங்களால் இப்படி திரும்ப முடியாது. நீங்களாம் ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் வந்து ப்ரெக்னன்சி பில்லோ இஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் ஆல்சோ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரெக்னன்சி பில்லோவே மடித்து பின்னாடி முதுகுக்கு சப்போர்ட்லாம் வச்சுக்கலாம். அதனால நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வியர் கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு 10 monthsக்கு தானே எதுக்கு நீ ட்ரெஸ் வாங்குற அப்படிலாம் கேட்பாங்க. பட் நீங்கள் வாங்குங்க, பட் பிளான் பண்ணி வாங்குங்க. உங்களால் அதை வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சியும் போட முடியுமா அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்களுக்கு அது சாஃப்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கேட்டகரியில் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்குது, எப்படி பிடிச்சிருக்கு, எவ்வளோ வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து
ட்ரெஸ்ஸஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் வாங்குங்க. அண்ட் தென் ஸோ மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சரி நம்ம வெளியே போட்டு போகிறதுக்கு தான் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி வாங்குவாங்க. பட் ஆல்சோ இன்னர்வியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அதையுமே வந்து சைஸ் சேஞ்ச் ஆன உடனே யூ ஹாவ் டு பை அ நியூ ஒன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நியூ ஒன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிட்டு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. நீங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டா மட்டுமே யூ கேன் ஃபீல் பெட்டர். பிகாஸ் ப்ரெக்னென்சியில் வந்து நிறைய விஷயம் நீங்கள் கோத்ரூ பண்ணுவீங்க. லைக் பேக் பெயின் இருக்கும், ப்ராப்பராக தூங்க முடியாது, அண்ட் கண்டினியூஸாக ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மெனக்கடணும்னா கொஞ்சமாச்சும் நம்ம பாடியை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். அதனால நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணுங்கள். அண்ட் தென் தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். நான் வந்து இதில் எதனா ஒன்று மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸ் படிக்கிறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இவ்வளோ நிறைய வீடியோ பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.